வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால், இரண்டாம் மொழி சிங்களம் பாடப்புத்தகத்தில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், நம்முடைய பேச்சு சிங்களமாக இருக்கலாம், எழுத்து சிங்களமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயங்கள் தான் இந்த பாடப்புத்தகங்களில் நமக்கு தரப்படுறது, குறிப்பாக இரண்டாம் மொழி சிங்கள புத்தகங்களில். ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சிகள் பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல நம்ம சில முக்கியமான வார்த்தைகளை பார்ப்போம். இது நம்ம ஏற்கனவே அடிக்கடி கேள்விப்படுறது தான், ஒரு ரிவிஷன் போல் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். மகே. மகே அப்படின்ட்டு சொன்னால் என்னுடைய என்று சொல்லி அர்த்தம். இதில் இன்னொன்று கவனிங்க, இந்த கே என்றது, இந்த கே சவுண்ட் ஒரு உருவை குறிக்கும். ஸோ இந்த உருவு சம்பந்தமான வீடியோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உருவுகள் தொடர்பாக. ஸோ பார்க்காதவங்க அதை முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மகே அப்படின்ட்டு சொன்னால் என்னுடைய என்று சொல்லி அர்த்தம். நம என்று சொன்னால் பெயர். வயச என்று சொன்னால் வயது. பந்தியே. பந்தியே அப்படின்ட்டு சொன்னால் வகுப்பில். இதில் இன்னொன்று கவனிங்க, பந்திய என்று சொன்னால் வகுப்பு, அல்லது பந்தி என்று சொன்னால் வகுப்பு அப்படின்ற அர்த்தம் தரும். பந்தியே என்றும் போது இந்த ஜே என்ற உருவம் ஒன்று சேர்றதால வகுப்பில் என்று சொல்லி வரும். பாசலை என்றும்போது பாடசாலை. கம என்றா ஊர், ஊருடைய பெயர் அதுகளுக்கு. இப்போ கம என்றும்போது ஊரை பற்றி சொல்கிறதாக அர்த்தம். ஸோ வாங்க அடுத்த பயிற்சிகளுக்கு நம்ம தொடர்ந்து போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம், என்னை பற்றி கூறுறது. என்னை பற்றினும் போது உங்களை பற்றி மற்றொரு கூறும்போது எப்படி நம்ம கூறலாம் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். முதலாவது மகே நம. மகேண்டா என்னுடைய, நமண்டா பெயர். என்னுடைய பெயர், உங்களுடைய பெயர் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மகே வயச அப்படின்டா என்னுடைய வயது. வயதுக்கு பார்த்திங்கன்னா எண்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எண்கள் தானங்கள் தான் நம்ம வயதுகள் சொல்லுவோம். ஸோ எண்களை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மகே பந்திய என்னும்போது வகுப்பு. இதில் ஒரு விஷயம் இருக்குது, இதில் எண்ணும் வரும், அடுத்த இன்னொரு விஷயமும் இருக்குது. அப்படின்னா இப்போ மகே பந்திய என்னும்போது என்னுடைய வகுப்பு. இப்போ நான் 6ஆம் வகுப்புன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்றது 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருந்தெடுத்த விஷயங்கள் தான் இது. ஸோ மகே பந்திய இப்போ 6ஆம் வகுப்புன்றதால ஹய ஸ்ரேனிய அப்படின்னு சொல்கிறது. ஸ்ரேனிய அப்படின்னு சொன்னால் வகுப்பு. 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புன்றதுக்கு அந்த வகுப்புன்றதுக்கு ஸ்ரேனிய என்று சொல்லி சொல்கிறது. ஸோ மகே பந்திய ஹய ஸ்ரேனிய. மகே பாசலை என்னுடைய பாடசாலை. ஒரு நீங்கள் படிக்கிற பாடசாலையை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மகே கமடா என்னுடைய ஊர். மகே கம. இப்போ அனுராதபுரம் என்று சொன்னால் மகே கம அனுராதபுர. இப்போ மன்னார் என்று சொன்னால் மகே கம மன்னாரம. ஸோ இப்படி உங்களோட ஊரை போட்டுக்கொள்ளலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த 5 விஷயம், இந்த 5 விஷயமுமே மிக மிக இலகுவானது. இது நமக்கு இப்போ பேசிக்கு என்றபடியால் சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே நம்ம இதில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ வாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். பெயரை கூறுதல். இப்போ பெயரை கூறுறன்னும் போது நம்ம 2-3 விதமாக நம்ம பெயரை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லலாம். முதலாவது மம என்று சொன்னால் நான் என்று அர்த்தம். ஸோ இப்போ மம ராஜு என்று சொன்னால் நான் ராஜு. மம கமலா அப்படின்னா நான் கமலா என்று சொல்லி அர்த்தம். இது முதலாவது முறை. 2வது முறையை பார்ப்போம். மகே நமண்டா என்னுடைய பெயர். இது பார்த்திங்களா இருந்தால் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறது போல். ஸோ மகே நமண்டா என்னுடைய பெயர். இப்போ ராஜுண்டா மகே நம ராஜு அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது இன்னும் ஒரு முறை இருக்குது, 3வது டைப். முதல்ல பெயரை சொல்லி பிறகு இது என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லி விழிக்கிறது. இப்போ கமலா மகே நம என்று சொன்னால் கமலா என்னுடைய பெயர். இப்போ குமார் மகே நமண்டா குமார்ன்றது என்ற பெயர் அப்படின்ட்டு சொல்கிறது போல். ஸோ 3 விதமாக நம்ம பெயர்களை சொல்லலாம். இந்த 3ஐயும் நம்ம இதில் பார்த்துட்டோம். ஸோ வாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் மம என்று சொன்னால் நான் என்று அர்த்தம். மா என்று சொன்னாலும் நான் என்று தான் அர்த்தம். இது பெரும்பாலும் பார்த்திங்களா இருந்தால் பேச்சு வழக்கு அல்லது எழுத்து வழக்குகளில் பாவிக்கிறது மிக மிக குறைவு. ஆனால் எழுத்து வழக்கில் பேச்சு வழக்கோட ஒப்படைக்க அதிக அளவு பாவிக்கிறது இருக்குது. அடுத்தது மகே என்று சொன்னால் என்னுடைய. மட்ட என்று சொன்னால் எனக்கு. மகேன் என்றாலும் என்னுடைய அப்படின்ற போலான் அர்த்தம். ஸோ இது பார்த்திங்களா இருந்தால் நான் அல்லது என்னை பற்றி இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான வார்த்தை பிரயோகங்களை நம்ம இதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் தம்பியை பற்றி கூறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தம்பின்னு சொன்னால் ஒரு உறவு முறை. ஸோ மல்லிகே நம அப்படின்னு சொன்னால் தம்பியினுடைய பெயர்.
மல்லிகே வயச அப்படின்னு சொன்னால் தம்பியினுடைய வயது. மல்லிகே பந்திய என்று சொன்னால் தம்பியினுடைய வகுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இந்த கே என்ற அந்த உருவு வந்துக்கின்றிருக்கு. நான் நினைக்கிறேன் உருவுகளை பற்றி படிப்பு கேட்க இது என்னென்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த உருவுகள் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது தெளிவாக விளங்கும். ஸோ இந்த மல்லி அப்படின்ற வரக்கூடிய இடத்துல நீங்கள் வேறு எதையாவது போட்டுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்போ அப்பான்னு சொன்னால் தாத்தா. ஸோ தாத்தா கே அப்படின்னு வரப்போகுது. அம்மா கே என்று சொன்னால் அம்மாவினுடைய. அக்கா கே என்றால் அக்காவினுடைய. ஸோ இந்த கே என்ற விஷயத்தை நீங்கள் பொதுவாக வச்சுருந்தீங்களான்னு சொன்னால் முன்னுக்கு எந்த உறவு முறையையும் அல்லது எந்த ஒரு பெயரையும் போட்டால் அவருடைய என்று சொல்லி வந்துடும். ஸோ அவரை பற்றி ஏதாவது இன்னொரு நபரை பற்றி நீங்கள் விளங்கப்படுத்தும் போது இந்த வார்த்தை பிரிவுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். லாஸ்ட்டாக இருக்கிற பார்த்தீங்களா இருந்தால் மல்லிகே பாசலை அப்படின்னா தம்பியினுடைய பாடசாலை. ஸோ தம்பியை உதாரணம் காட்டி நான் பாடசாலை சம்மந்தமான விஷயங்களை இதில் போட்டிருக்கு. ஆனால் உங்களுடைய வேறு உறவு முறைகளை வச்சு நீங்கள் இதை பயன்படுத்துகிறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்ததை பார்ப்போம். ஆசிரியரை பற்றி கூறுறது. இப்போ குருத்துமிகே, நான் இப்போ பிள்ளை சொன்னது போல் குருத்துமிகே நம என்றா ஆசிரியனுடைய பெயர். குருத்துமிகே கம என்றா ஆசிரியருடைய ஊர். குருத்துமிகே வயச அப்படின்ற ஆசிரியருடைய வயது. குருத்துமிகே பாசலை என்ற ஆசிரியருடைய பாடசாலை. குருத்துமிகே விஷய, இந்த விஷய என்று சொன்னால் விடயம். என்ன பாடம்? இப்போ சயின்ஸா அல்லது மெட்ஸா அல்லது ஆர்ட்ஸா? ஸோ இப்படி என்ன பாடத்தை படிப்பிக்கிறா? இப்போ ஜியோக்ரஃபியா? அப்படியான விஷயங்கள் தான் இந்த விஷய அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் பாருங்கள் குருத்துமி அப்படின்ருக்கு. குருத்துமி அப்படின்னு சொன்னால் ஆசிரியை என்று சொல்லி அர்த்தம். குருத்துமா என்று சொன்னால் ஆசிரியர் என்று சொல்லி அர்த்தம். குருத்துமி என்று சொன்னால் பெண்பால், குருதுமா என்று சொன்னால் ஆண்பால். ஸோ இதையும் கவனித்து கொள்ளுங்கள். அடுத்ததை பார்ப்போம். நண்பனை பற்றி சொல்கிறது. நண்பன் என்றும் போது ஜாலுவா என்றா சொன்னால் நண்பன். ஸோ ஜாலுவாகே நம என்று சொன்னால் நண்பனுடைய பெயர். ஜாலுவாகே வயச என்றால் நண்பனுடைய வயது. ஜாலுவாகே பாசலை என்றால் நண்பனுடைய பாடசாலை. ஜாலுவாகே கம என்ற நண்பனுடைய ஊர். ஸோ இதிலேயும் நல்லா கவனிங்க இந்த கே என்றதை. யாழுவாகே என்றும்போது நண்பன் உடைய என்று சொல்லி வருகிறது. ஸோ இந்த உடைய என்று சொல்லி எந்த விஷயம் வந்தாலும் அதற்கு கே என்ற உருவு சேரும். இந்த கே என்ற உருவு சேரும்போது அது உடைய, அவனுடைய, இவனுடைய, நண்பனுடைய, அம்மாவினுடைய அப்படின்னு சொல்லி வந்து கண்டிருக்கும். ஸோ இது முக்கியமான ஒரு உருவு. குறிப்பாக பேச்சு சிங்களத்தில் இது மிக முக்கியமான ஒரு அங்கம் ஒன்று வகிக்குது. ஸோ இதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். ஸோ பார்த்தீங்களா தான் இந்த வீடியோவில் மிகவும் சிம்பிளான நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்கள்கிட்ட ஒரு தொகுப்பு போல் ஒரு உருவை பற்றி பார்த்தோம், சில பெயர்களை பற்றி பார்த்தோம், எப்படி நம்ம அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி பார்த்தோம், பேச்சு வழக்கு சிங்களத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இவ்வளோ நிறைய விஷயத்தை நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ பேசிக்கான விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.